ஹாய் மை வி 3 மெம்பர்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் வீடியோ பார்க்க போகிறோம். என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி மேரேஜ். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் செல்வபுரம் வியாபாரிகள் சங்கம் மீட்டிங் ஹால். அங்கே தான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். பட் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். என் ஃப்ரெண்ட் அவன் நேம் வந்து பூபாலன், அவன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், நான் வந்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். 2 பேரும் ஹாஸ்டல் தான். என் ரூம்மேட் அவன். எந்த காலேஜ்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு அப்படின்ற ஒரு பக்கத்தில் எங்கள் காலேஜ் இருக்குது. அங்கே தான் நாங்கள் படித்தது. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், அப்புறம் திருப்பூர், அப்புறம் நீலகிரி, ஊட்டி, வால்பாறை இந்த சைடு இந்த மக்களுக்கெல்லாம் தெரியும் என் காலேஜு. இப்போ நான் சொன்ன லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல காலேஜ் தான். தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு டாப் 50க்குள்ளே இருக்குது. ப்ளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் காண்டாக்ட் பண்ணி விடுறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 2 ஃபங்க்ஷன். என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று, இன்னொன்று நம்ம V3 உறுப்பினரோட ஒரு வீடு புண்ணியாச்சுன்னு. இப்போ நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு பொள்ளாச்சிலேருந்து கிளம்பியாச்சு. போகணும் அப்படிங்கிறனால கிளாக் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு 6:15 அப்படிங்கும்போது பொள்ளாச்சிலேருந்து பஸ் கிளம்பிடுச்சு கோயம்புத்தூருக்கு. ஆக்சுவலாக பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆயிரும். டிராஃபிக்கெல்லாம் சேர்த்தும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வரும். பட் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் போட்டாச்சு. அதனால் காலையில் டைம் அப்படி டிராஃபிக் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ்லேயே நான் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டேன். அங்கே போய் இறங்கிட்டு அடுத்து செல்வபுரம் டவுன் பஸ்ஸில் தான் போகணும். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு இடத்துல நின்றுருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த பிரிட்ஜ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சு. பரவாயில்ல, நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து டவுன் ஹால் போயிட்டு அங்கேருந்து டவுன் பஸ்ஸில் ஏறி நான் வந்து செல்வபுரம் ரீச் பண்ணிட்டேன் ஒரு 8:30க்கெல்லாம். பார்த்து இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலாக 2017 நான் காலேஜ் டேஸில் படிச்சுட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு பூபாலனுக்கு கோயிலில் முகூர்த்தம் வச்சுருந்தாங்க. நேரத்துலேயே முகூர்த்தம் முடிஞ்சுட்டு ஒரு 8:30 அப்படிங்கும்போது மண்டபம் ரீச் பண்ணிட்டாங்க. 9 o'clock மேலே எல்லோரும் போய் சாப்பிட்டு வந்துட்டு 10:30 அப்படிங்கும்போது ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. மீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் மேரேஜ் ஷூட்டில் எடுத்தது. இவர் தான் மாப்பிள்ளை, என்னோடய ஃப்ரெண்டு பூபாலன். ரைட் சைடில் எனக்கு பக்கத்தில் நிற்கிறது அவர் நேம் ஆதர்ஷ், கிளாஸ்மேட். லெஃப்ட் சைடில் நிற்கிறது நேம் கௌதம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். அவருக்கும் ஆக்சுவலாக மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் ஃபேமிலி இது. சேம் படித்த காலேஜ்லேயே இப்போ ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. செல்வபுரத்துலேருந்து நம்ம ஃப்ரெண்டு கார்லேயே கிளம்பியாச்சு. கிணத்துக்கடவில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். போகிற வழியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி என்ன கௌதம் சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டேன். வாங்க சொல்கிறேன்னு கார்லேயே கூட்டிகிட்டு போனார். உக்கடம் போகிற வழியில், பேரூர் போகிற வழியில் உக்கடத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே போயிட்டு இந்த கடை நம்ம கடை அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சார். என்ன கடை வச்சுருக்காரு அப்படின்னா முட்டை கடை வச்சுருக்காரு. ஆக்சுவலாக அவரோட சொந்த ஊர் நாமக்கல், அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சேம் இங்கேயும் ஒரு கடை வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லா போயிட்டுருக்கு. 2 கடையாச்சு அப்படின்ட்டு வரும்போது ஒரு பாக்ஸ் முட்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். தானே அப்படின்ட்டு வந்ததையும் முட்டையை பாயில் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கடை எங்கே இருக்குன்னா குனியமுத்தூர் போகிற வழியில், உக்கடத்துலேருந்து நம்ம குனியமுத்தூர் போவோம் இல்லைங்க, அந்த இடத்துல இருக்குது. கடையோட ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபன்மால் போகலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளான் யோசிச்சிட்டே இருந்தோம். பட்டு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றனால அங்கே போகலை. அதுக்கு பொதுவாக போத்தனூர் டிமார்ட் அங்கே போயிருந்தோம். ஏன் ஃபன்மால் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் காலேஜ் டேஸில் அங்கே போனதோட சரி, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு போகலை. சரி, அங்கே ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் டைம் இல்லாதனால நாங்கள் டிமார்ட் போயிட்டோம். சேம் டைம் இது வரைக்கும் நான் டிமார்ட் போனதில்லை. சரி, அதனால் போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால அங்கே ட்ரை பண்ணோம். 12:15 அப்படிங்கும்போது நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். போய் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஒரு 1/2 hour தான் டைம் இல்லைன்ட்டு கொஞ்சம் வேகமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 12:45 அப்படிங்கும்போது நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டிமார்ட் வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குது. மளிகை பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. கொஞ்சம் அமௌண்ட் வைஸ்லேயும் கம்மியாக இருக்குது. 500க்கு மினிமம் திங்ஸ் தேவையானது மட்டும் 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சு. வர வழியில் மலுமிச்சம்பட்டியில் கௌதமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் ஸ்கூல்மேட் ஃப்ரெண்டு வீடு அங்கே இருக்குது. அதனால் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 o'clock கிணத்துக்கடவு ரீச் ஆயாச்சு. நான் அதுக்கப்புறம் அங்கே இறங்கி அடுத்து பஸ்ஸில் பொள்ளாச்சி வந்து இறங்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 2:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம பொள்ளாச்சி வந்து இறங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். வீடு புண்ணியாச்சன ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா நம்ம மை V3 சிஎம் உறுப்பினர் தான் அவங்க. நம்ம கடைக்கு ரெகுலராக வர்ற கஸ்டமர் தான். பொள்ளாச்சியில் இருக்காங்க. பட் இப்போ இங்கே நியூவாக வீடு கட்டி இங்கே வந்திருக்காங்க. 2 வீக்ஸுக்கு முன்னாடியே பிஃபோராக கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வீடு புண்ணியாச்சனைக்கு வரணும் அப்படின்ட்டு. பட் ஃப்ரெண்டு மேரேஜ் இருந்தனால அங்கே போயிட்டு இப்போ தான் இங்கே வந்து ரீச் ஆனேன். எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வால்பாறை ரோடு
ரங்கசமுத்திரம் அந்த ஏரியாவில் தான் வீட்டு புண்ணியாசனை. கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். நம்ம இறங்கியாச்சு. இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் உள்ளே போகணும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் புது வீடு. இது ஃப்ரண்ட் சைடு. உள்ளே நான் எப்படின்னு காட்டுறேன். உள்ளே போனதையும் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நம்ம கம்பெனியோட அப்டேட் எல்லாம் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பராக கட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரானதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. நல்லா பெருசு 20க்கு 10. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. அளவான கிச்சன். இதுக்கு சைடில் ஒரு ரூம். அது வந்து மாஸ்டர் பெட்ரூம். நம்ம ஹாலுக்குள்ளே என்ட்ரானதையுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது ஒரு ரூம். அது வந்து சின்ன ரூம். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டைல்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல வசதியோடு இருக்குது. ஒரு போர் இருக்குங்க கூடவே. வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கு வர்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம பொள்ளாச்சி சர்க்கிள்குள்ளே இருக்கிற யாருக்காவது வீடு வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுக்குறேன். என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்களா? தண்ணி பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வரும். ப்ளஸ் போர் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடும் பஸ் ஸ்டாப்பும் எவ்வளோ தூரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து வந்துடலாம். இதோட ஃபுல் ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை மெயின் ரோடு ரங்கசமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. பஸ் வசதியெல்லாம் நிறையாவே இருக்குது. எவ்ரி 10 to 15 மினிட்ஸ்க்கு 1 பஸ் இருந்துகிட்டே இருக்கும். சமத்தூர், அங்கலக்குறிச்சி, வால்பாறை இந்த போகக்கூடிய பஸ் எல்லாமே இது வழியாக தான் போயிட்டு வரும். வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யாராவது இந்த ஏரியா லொக்கேஷனில் வீடு ரெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் தேவையான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே. இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் vlog வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போயிட்டு வந்ததுனால. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்பெனியோட ஒரு நல்ல அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.